ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீட் 2024 எலிஜிபிள் மார்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து இப்போ போடலாம். மார்ச் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் அப்ராடில் நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். அப்படி எது ஹெல்ப் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் வசிப்பிட ஒதுக்கீடு வழங்குவது சட்டவிரோதம் என்கிறது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள். இது வந்து பிஜி கவுன்சிலிங்கை பற்றி சொன்னாலும் இது வந்து யூஜிக்கும் நமக்கு என்ன சொல்லுவது வரக்கூடிய நாட்களில் யூஸ் ஆகும். சரியா, அதனால் இதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது முதுநிலை மருத்துவ படிப்பில் வசிப்பிடத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சரியா, அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போய் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு மூலயமா நீங்கள் வந்து சீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்குது. அதற்கு எதிராக என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கு நீட் எனப்படும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாநில இடஒதுக்கீடு இடங்களில் வசிப்பிடத்தின் அடிப்படையில் உள் ஒதுக்கீடு சில மாநிலங்களில் வழங்கப்படுகிறது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் வசிப்பிடத்தின் அடிப்படையில் உள் ஒதுக்கீடு வழங்குவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து 2019 உச்சநீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு பரிந்துரை செய்தது. படிக்கும் உரிமை அதன்படி விசாரித்த நீதிபதிகள் 3 பேர் என்ன விசாரிச்சிருக்காங்க. நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் தங்கியிருக்க நமக்கு உரிமை உள்ளது. அதுபோல நாட்டின் எந்த ஒரு பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களிலும் படிக்கும் உரிமையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியா என்பது ஒரே நிலப்பகுதி. அதில் மாகாணங்கள் மாநிலங்கள் என்று எந்த பேதமும் கிடையாது. நாம் அனைவரும் இந்திய குடிமக்கள். அதனால் நாட்டின் எந்த பகுதியிலும் தங்கியிருக்கலாம், படிப்பது அல்லது தொழில் செய்வது போன்றவற்றை மேற்கொள்ளலாம். இளநிலை படிப்புகளில் வேண்டுமானால் வசிப்பிடத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கலாம். ஆனால் மருத்துவ நிபுணத்துவம் உள்ள முதுநிலை படிப்புகளில் வசிப்பிடத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சலுகை பெற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இது செல்லுபடி ஆகும். ஆனால் இனி வசிப்பிடத்தின் அடிப்படையில் முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு வழங்குவது கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போய் நான் இத்தனை வருஷம் இங்கே இருந்தேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமாக எனக்கு வந்து என்ன சீட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பிஜி கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனிமேல் சீட் எடுக்க முடியாது. யூஜி கவுன்சிலிங்கில் வேணால் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு இருக்குது. மேபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே அப்டேட் வந்து யூஜிக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ஃபியூச்சரில் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.